1970களில் டெல்லி கிளாத் மில்ஸ் அலுவலகம் பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அங்கு டிஜிட்டல் கால்குலேட்டர்களுக்கான மென்பொருளை உருவாக்கும் பொறியாளராக பணியாற்றிய இளைஞர் ஒருவருக்கு, நம்முடைய வாழ்க்கையை கால்குலேட்டர்களை உருவாக்கி காலம் தள்ளப் போகிறோமா, அல்லது நீண்ட நாள் லட்சியமான கணினி நிறுவனத்தை தொடங்கி தொழிலில் ஜெயிக்கப் போகிறோமா என்கிற கேள்வி எழுந்தது. உடனே தன்னை போல் சுய தொழில் தொடங்க ஆர்வமாக உள்ள சக ஊழியர்கள் 6 பேரை திரட்டி அலுவலக கேன்டீனில் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தினார். அவர்கள் அனைவரும் நல்ல ஊதியம் பெற்றாலும் உள்ளூர மகிழ்ச்சியற்றவர்களாக இருந்தனர். அதற்கு காரணம், இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் சம்பளத்துக்கு வேலை செய்வது என்பதுதான். இதனை அடுத்து 6 பேரும் சொந்த குதிரையில் சவாரி செய்ய விரும்பி, அதுவரை தாங்கள் பார்த்து வந்த வேலையை உதறி தள்ளிவிட்டு சுய தொழில் தொடங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். அலுவலக கேன்டீனில் நடந்த திருப்புமுனை சந்திப்பின் மூலம் மற்ற 5 சகாக்களின் லட்சியங்களுக்கும் எரியூட்டிக் கொண்டிருந்தார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அந்த 30 வயது கணினி பொறியாளரான ஷிவ் நாடார். அதே ஷிவ் நாடாரின் இன்றைய சொத்து மதிப்பு இந்திய மதிப்பில் 2 லட்சம் கோடிகள். ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வெளியிட்ட ஆய்வின்படி பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இந்திய அளவில் 3வது இடத்திலும் உலக அளவில் 47வது இடத்திலும் இருக்கிறார் ஷிவ் நாடார். இவரது முயற்சியால் தொடங்கப்பட்ட ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெடான HCL நிறுவனம்தான் உலக அளவில் கணினி தொழில்நுட்பத்தில் 8வது இடத்தில் இருக்கிறது. 2022 மார்ச் மாதம் முடிவடைந்த நிதியாண்டின்படி HCL நிறுவனத்தின் நிகர லாபம் 3593 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. கொண்ட லட்சியத்தில் சிரத்தையுடனும் தொய்வில்லாத தொடர் முயற்சியிலும் ஈடுபடும் ஒருவர் நிச்சயம் சாதிக்க முடியும் என்பதற்கு நிகழ்கால உதாரணமாக திகழும் ஷிவ் நாடார் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மூளைப்பொழி கிராமத்தில் 1945 ஜூலை 14ஆம் தேதி பிறந்தவர். மாவட்ட நீதிபதியாக இருந்த சிவசுப்பிரமணிய நாடார், வாமசுந்தரி தேவி ஆகியோரின் மகனான ஷிவ் நாடார் தன்னுடைய தொடக்க கல்வியை கும்பகோணம் மற்றும் மதுரையில் உள்ள அரசு பள்ளிகளில் படித்தார். 6ஆம் வகுப்புக்கு மேல் திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த ஷிவ் நாடார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். தொடர்ந்து கோவையில் உள்ள PSG கல்லூரியில் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொறியியலில் பட்டம் பெற்ற ஷிவ் நாடார் 1967ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இருந்த வால்சந்த் குழுமத்தில் முதலில் வேலைக்கு சேர்ந்தார். இதன் பிறகு டெல்லி கிளாத் மில்ஸ் குழுமத்தில் கால்குலேட்டர்களுக்கு தேவையான மதர் போர்டுகளை தயாரிக்கும் பொறியாளராக பணிக்கு சேர்ந்தார். பணியில் போதிய அனுபவம் ஏற்பட்ட பிறகு நண்பர்கள் அஜய் சௌத்ரி, அர்ஜுன் மல்ஹோத்ரா, சுபாஷ் அரோரா உள்ளிட்டோருடன் இணைந்து மைக்ரோகாம்ப் என்ற பெயரில் மைக்ரோ ப்ராசஸர் டெலி டிஜிட்டல் கால்குலேட்டர்களை விற்பனை செய்ய தொடங்கினார். உலக அளவில் தங்களுடைய தொழிலில் உச்சம் தொட்ட சாதனையாளர்கள் பலர் தங்களுடைய தொடக்க கால செயல்பாட்டை சாதாரண இடத்தில்தான் தொடங்கியிருப்பார்கள். கூகுள் நிறுவனத்தை தொடங்கிய லாரி பேஜ், செர்ஜி பிரின் ஆகியோர் எப்படி கார் ஷெட்டில் கூகுள் நிறுவனத்தை தொடங்கினார்களோ அப்படித்தான் HCL நிறுவனம் முதலில் செயல்பட தொடங்கியது. அந்நிறுவனத்தின் இணை நிறுவனராக இருந்த அர்ஜுன் மல்ஹோத்ராவின் பாட்டி வீட்டில்தான் HCL நிறுவனத்தை முதலில் 1,87,000 ரூபாய் முதலீட்டில் தொடங்கினார் ஷிவ் நாடார். அவரின் தொழில்நோக்கு பார்வையால் ஈர்க்கப்பட்டார் அப்போது உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த ராம் நரேஷ் யாதவ். மேலும் அப்போது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் முயற்சி மேற்கொண்டு வந்த நேரமாகும். இந்த சூழ்நிலையில் ஷிவ் நாடாருக்கு உதவ முன்வந்த உத்தரப்பிரதேச அரசு அவருக்கு கூடுதலாக 20 லட்சம் ரூபாய் வழங்கியது. மேலும் நிறுவனத்தின் பெயரை உத்தரப்பிரதேஷ் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் என பெயர் மாற்றம் செய்யவும் பரிந்துரைத்தது. ஆனால் ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் என்ற பெயரில் உறுதியாக இருந்த ஷிவ் நாடார் இந்த பெயர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிரதிபலிப்பதாக கூறினார். HCL என்கிற நாட்டின் முதல் கணினி மற்றும் மென்பொருள் தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்ட அதே ஆண்டுதான் உலக புகழ்பெற்ற ஆப்பிள் நிறுவனமும் தொடங்கப்பட்டிருந்தது. இது 80களின் தொடக்க காலம் கணினி தொழில்நுட்பத்தின் வருகையின் காலமாக அமைந்தது. 1978ஆம் ஆண்டு HCL உருவாக்கிய மைக்ரோ ப்ராசஸர் பொருட்களின் விளம்பரமும் ஆப்பிள் நிறுவனம் உருவாக்கிய மைக்ரோ ப்ராசஸர் பொருட்களின் விளம்பரமும் ஒரே வாரத்தில் நாளிதழ்களில் விளம்பரமாக வெளியாகின. HCL நிறுவனம் தொடங்கப்பட்ட சில ஆண்டுகளிலேயே 1977இல் மத்தியில் ஆட்சிக்கு வந்த மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா அரசு புதிய தொழிற்கொள்கைகளை அமல்படுத்தியது. பொதுவாக அரசு கொண்டு வரும் புதிய தொழில் கொள்கைகள் முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்து பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் மொரார்ஜி தேசாய் அரசு கொண்டு வந்த புதிய தொழிற்கொள்கைகள் ஷிவ் நாடார் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது.
குறிப்பாக ஜனதா கட்சி கொண்டு வந்த புதிய தொழிற்கொள்கையில் 1973ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி இந்தியாவில் செயல்பட்டு வரும் வெளிநாட்டு நிறுவனங்களின் பங்குகள் 40% குறைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் 40%க்கு மேல் பங்குகள் வைத்திருக்கும் நிறுவனங்கள் மத்திய ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியது. புதிய தொழிற்கொள்கைகள் தொடர்பான மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தம் இந்தியாவில் கணினி துறையில் செயல்பட்டு வந்த IBM மற்றும் குளிர்பான நிறுவனமான கொக்கோ கோலா போன்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. ஏறக்குறைய அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழு இந்திய ரயில்வேயுடனான IBM நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த விசாரணைக்கும் உத்தரவிட்டது. அப்போது மத்திய தொழில்துறை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸின் உத்தரவின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அடிப்படையில் தொழிற்சங்க தலைவராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஏற்கனவே பன்னாட்டு நிறுவனங்கள் மேல் இருந்த அதிருப்தி காரணமாக IBM நிறுவனம் மேற்கொண்ட முறைகேடுகள் குறித்த விசாரணைக்கு தடை விதிக்கவில்லை. IBM தொடர்பான விசாரணையை ஹிரேந்திரநாத் முகர்ஜி தலைமையிலான மத்திய தணிக்கைத்துறை மேற்கொண்டது. விசாரணையில் IBM நிறுவனம் பில்லிங், கம்ப்யூட்டர்கள் சார்ந்த பொருட்கள் மீதான விலை நிர்ணயம், இறக்குமதி உரிமைகள் தவறாக பயன்படுத்தியது போன்ற நடவடிக்கையால் மத்திய அரசுக்கு வரவேண்டிய வருவாய் ஏமாற்றப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டது. IBM நிறுவனத்துக்கு நெருக்கடி முற்றிய நிலையில் தொழில்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் IBM நிறுவனம் அதிகார போக்குடன் நடந்து கொண்டதால் நாட்டை விட்டு வெளியேறுமாறு கூறினார் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். வேறு வழியின்றி IBM நிறுவனமும் 1977இல் நாட்டை விட்டு வெளியேறியது. அதே நேரம் மேக் இன் இந்தியா எனும் எழுத்துடன் தயாரான HCL நிறுவனத்தின் கணினி மற்றும் மென்பொருட்கள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கப்பட்டன. HCL நிறுவனம் தொடங்கப்பட்ட ஓராண்டிற்குள்ளாகவே 1978இல் இந்தியாவின் முதல் குறுங்கணினியை அறிமுகப்படுத்தினார் ஷிவ் நாடா. HCL 8C என்று அழைக்கப்பட்ட இந்த கம்ப்யூட்டர் ராக்வெல் PP8 மைக்ரோ ப்ராசஸரை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதேபோன்று இந்த குறுங்கணினியில் பேசிக் லாங்குவேஜ், பவர்ஃபுல் சார்ட், மெர்ஜ் பேக்கேஜ் போன்ற தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. HCL 8Cக்கு முன்பு இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான கணினிகள் IBM 1401 மற்றும் ஆப்பிள் நிறுவன கணினிகளை அடிப்படையாக கொண்டிருந்தன. IBM 1401 கம்ப்யூட்டர்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஏர் கண்டிஷனிங் செய்யப்பட்ட பெரிய சர்வர் அறை தேவைப்பட்டது. மேலும் IBM 1401 வகை கம்ப்யூட்டர்கள் இரண்டாம் தலைமுறை டிரான்சிஸ்டர் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது என்பதால் மிகவும் குறைந்த வேகத்துடனேயே செயல்பட்டன. இந்த வகை கணினிகளை ஓராண்டுக்கு குத்தகைக்கு எடுக்க 5 லட்சம் ரூபாய் செலவிட வேண்டியிருந்தது. ஆனால் HCL நிறுவனத்தின் 8C கம்ப்யூட்டர்கள் ஆண்டுக்கு வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கே கிடைக்கும் வகையில் அறிமுகப்படுத்தினார் ஷிவ் நாடா. இதன் பின்னணியில் கான்பூர் IITயில் படித்த இளைஞர்களின் பங்களிப்பு இருந்ததையும் மறுத்துவிட முடியாது. தகவல் தொழில்நுட்பத்துறைதான் தொழில்துறையின் எதிர்காலம் என்பதை நன்கு உணர்ந்திருந்த ஷிவ் நாடார் 1980களிலேயே HCL நிறுவனத்தின் கிளையை சிங்கப்பூரில் தொடங்கினார். சிங்கப்பூரில் HCL நிறுவனத்தின் கிளை தொடங்கப்பட்ட ஓராண்டிலேயே 10 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டி ஆசிய அளவில் கவனம் பெற்ற நிறுவனமாக உயர்ந்து நின்றது. இந்நிலையில் 1980 ஜனவரி 14இல் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்ற இந்திரா காந்தியும் அதன் பிறகு பிரதமரான ராஜீவ் காந்தியும் நாட்டின் பொருளாதாரத்தை தாராளமய பாதைக்கு கொண்டு செல்லும் வழியை இலகுவாக்கினர். இதன் காரணமாக இந்தியாவில் உலகளாவிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு கணினி சந்தை திறந்துவிடப்பட்டது. இது நாட்டில் கணினி துறையில் ஈடுபட்டு வந்த ஷிவ் நாடார் போன்ற தொழில் முனைவோர்களின் திட்டங்களுக்கு பச்சை கொடி காட்டுவதாக அமைந்திருந்தது. இந்த காலகட்டத்தில் HCL நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட பர்சனல் கம்ப்யூட்டர்களில் BCB, யுனிக்ஸ் போன்ற ஆபரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டன. குறிப்பாக 1986 ஆண்டளவில் இந்தியாவில் ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு கம்ப்யூட்டர் வாங்குவதெல்லாம் பகல் கனவாக இருந்த நேரத்தில் HCL நிறுவனம் தங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்களின் விலையை 42,000 ரூபாயிலிருந்து அதிரடியாக 20,000 ரூபாயாக குறைத்தது. HCL நிறுவனத்தின் இந்த நடவடிக்கை இந்தியாவில் நடுத்தர குடும்பத்தினரின் கணினி பயன்பாடு பல மடங்கு அதிகரிக்க ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. எளிய குடும்ப பின்னணியில் இருந்து வந்த ஷிவ் நாடார் தன்னுடைய நிறுவனத்தின் கம்ப்யூட்டர்களை சாதாரண மக்களும் பயன்படுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருந்த காரணத்தால் தான் அதிரடியாக விலை குறைப்பில் ஈடுபட்டார். இதனால் கம்ப்யூட்டர் வாங்க வேண்டும் எனும் கனவுடன் இருந்த மக்களுக்கு அந்த கனவு கைகூடியது. இதனை அடுத்து 2003ஆம் ஆண்டு நாட்டிலேயே 1 லட்சம் பர்சனல் கம்ப்யூட்டர்களை விற்பனை செய்த முதல் நிறுவனமாக HCL உயர்ந்திருந்தது. அதேபோன்று சில்லறை வணிகத்தில் ஈடுபட்டிருந்த மற்ற கணினி நிறுவனங்களும்
தங்களுடைய கணினிகளின் விலையை குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டன. 1988 நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் சைமெட்ரிக் ப்ராசஸர் தொழில்நுட்பம் கொண்ட கணினியை தகவல் தொழில்நுட்ப ஹார்ட்வேர் வணிகத்தில் HCL ஆபீஸ் ஆட்டோமேஷன் என்ற மற்றொரு நிறுவனத்தையும் தொடங்கினார் ஷிவ் நாடா. இந்நிறுவனம் மிக விரைவில் இந்தியாவின் முன்னணி நிறுவனமாக உருவெடுத்ததுடன் 1987 HCL நிறுவனத்துக்கு 100 கோடி ரூபாய் வருவாயை பெற்றுத்தந்த இந்தியாவின் நம்பர் 1 நிறுவனமாகவும் இடம் பிடித்தது. கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தில் கோலோச்சி இருந்த அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனத்துடன் இணைந்து 1989ஆம் ஆண்டு HCL அமெரிக்கா எனும் நிறுவனத்தை தொடங்கினார் ஷிவ் நாடா. ஆனால் அந்நாட்டில் ஏற்கனவே பல நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையில் செயல்பட்டு வந்ததால் அமெரிக்காவில் HCL நிறுவனத்தால் பெரிய வெற்றியை பெற முடியவில்லை. அதே நேரம் உலக அளவில் 3ஆம் இடத்தில் இருந்த ஹெவ்லெட் பேக்கெட் நிறுவனத்துடன் 34,400 கோடி ரூபாய் அளவுக்கு ஜாயிண்ட் வெஞ்சர் ஒப்பந்தம் மேற்கொண்டதன் அடிப்படையில் இந்தியாவில் HCL நிறுவனத்தை HCL HP நிறுவனமாக பதிவு செய்தார் ஷிவ் நாடா. இதன் மூலம் HCL நிறுவனம் உள்ளூர் சந்தையில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறியதுடன் கணினி மென்பொருள் துறையில் அசுர பாய்ச்சலையும் ஏற்படுத்தியது. ஆனால் 1996இல் HP நிறுவனத்துடனான ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததால் HCL டெக்னாலஜிஸ் என தன் நிறுவனத்தின் பெயரை மாற்றினார் ஷிவ் நாடா. மேலும் 1998ஆம் ஆண்டுக்கு முன்பாக HCL டெக்னாலஜிஸ், HCL இன்ஃபோசிஸ்டம்ஸ், HCL காம்நெட், HCL பெராட் அண்ட் NIIT என 5 புதிய நிறுவனங்களையும் தொடங்கியிருந்தார். தேசிய பங்கு சந்தையை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் மாற்றி அமைப்பதிலும் HCL வெற்றி பெற்ற நிறுவனமாக வளர்ந்து நின்றது. நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் நோக்கியா நிறுவனத்துடன் இணைந்து செல்போன் சேவையிலும் HCL ஈடுபட்டது. 2000ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் HCL நிறுவனம் வருவாயில் இந்தியாவின் 2வது பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனமாக வளர்ந்திருந்தது. TCS நிறுவனத்திற்கு அடுத்தபடியாக இருந்த HCL, விப்ரோ மற்றும் இன்ஃபோசிஸ் நிறுவனங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தை பிடித்திருந்தது. 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு இணைய சேவையின் பயன்பாடு அதிகரித்த நிலையில் HCL நிறுவனம் கணினிகளை தயாரிப்பது மற்றும் கணினி பொறியியல் நிறுவனங்களுக்காக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு தொடர்பான சேவைகளை வழங்குவதில் முழு கவனம் செலுத்த முடிவு செய்தது. குறிப்பாக 27 ஆண்டுகளுக்கும் மேலாக டச்சு வங்கி, பிரிட்டிஷ் டெலிகாம், டீலக்ஸ் கார்ப்பரேஷன், பெராட் சிஸ்டம்ஸ் ஆகிய நிறுவனங்களின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு பணிகளை HCL நிறுவனம் மேற்கொண்டது. இந்நிறுவனங்கள் BPO மற்றும் பைனான்சியல் சர்வீசஸ் மார்க்கெட் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக உலகின் மிகப்பெரிய விமான சேவை நிறுவனமான போயிங் நிறுவனத்திற்கு மென்பொருள் சேவையை ஷிவ் நாடாரின் HCL நிறுவனம்தான் வழங்கி வருகிறது. இந்நிலையில் எத்தியோப்பியாவுக்கு சொந்தமான போயிங் 737 மேக்ஸ் விமானம் சில ஆண்டுகளுக்கு முன்பு 356 பயணிகளுடன் விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்திற்கு விமானத்தின் மென்பொருளை தயாரித்த HCL நிறுவனம்தான் காரணம் என குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை HCL நிறுவனம் மறுத்தது. 2004க்கு முன்பு வரை HCL டெக்னாலஜிஸ், HCL இன்ஃபோசிஸ்டம்ஸ், HCL காம்நெட் என பல்வேறு பெயர்களில் இருந்த 5 நிறுவனங்களையும் HCL டெக்னாலஜிஸ் மற்றும் HCL இன்ஃபோசிஸ்டம்ஸ் என 2 நிறுவனங்களாக பிரித்து நடத்த ஆரம்பித்தார் ஷிவ் நாடா. தன்னுடைய NIIT கல்வி சேவையை தன்னார்வ தொண்டு நிறுவனமாக மாற்றி HCL காம்நெட் நிறுவனத்தை HCL டெக்னாலஜிஸின் மற்றொரு நிறுவனமாக மாற்றியிருந்தார். 1994ஆம் ஆண்டு ஷிவ் நாடார் அறக்கட்டளையை உருவாக்கியிருந்த அவர் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், ஹரியானா போன்ற பல மாநிலங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளை தொடங்கினார். கணினி தொழில்நுட்பத்தில் 2.0 வேகத்தில் சென்று கொண்டிருந்த ஷிவ் நாடார் திடீரென அறக்கட்டளை தொடங்கி சமூக சேவையில் ஈடுபட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. என் அப்பா ஒரு நீதிபதியாக இருந்தார். வீட்டை நடத்த குறிப்பிட்ட அளவிலான பணம் மட்டுமே அம்மாவிடம் இருக்கும். இருந்தபோதிலும் அம்மா மற்றவர்களுக்கு உதவி செய்வார். அதை பார்த்து வளர்ந்தவன் நான். HCL நிறுவனத்தை உருவாக்கி நான் பெரிதாக வளர்ந்த பிறகு நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கான நேரம் இதுவல்லவா என அம்மா கூறினார். அப்போதுதான் அறக்கட்டளையை உருவாக்கினேன் என்றார் ஷிவ் நாடா. HCL நிறுவனம் தொடங்கப்பட்ட 10 ஆண்டு காலத்திற்குள்ளாகவே அறக்கட்டளை தொடங்கி தனக்கு தொழில் வாய்ப்பு தந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை தொடங்கினார் ஷிவ் நாடா. இதற்கான நிலங்களை அம்மாநில அரசு இலவசமாக வழங்கியது. இந்த கல்வி நிறுவனங்களில் திறன் வாய்ந்த ஏழை கிராமப்புற மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இலவச கல்வி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த அறக்கட்டளை பணி 2011ஆம் ஆண்டு இன்னும் வேகம் எடுத்தது. HCL நிறுவனத்தின் லாபத்தின் ஒரு பங்கு CSR நிதியாக மாற்றப்பட்டு அறக்கட்டளைக்கு செலவிடப்படுகிறது. இதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களின் கல்வி ஊக்கத்தொகைக்காக 4 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு வருகிறது. ஷிவ் நாடார் போல் அவரின் மகள் ரோஷினி நாடார் மல்ஹோத்ராவும்
வித்யாக்யான் எனும் பெயரில் 2 பள்ளிகளை நடத்தி வருகிறார். மேலும் தமிழ்நாட்டில் பிரபல பொறியியல் கல்லூரியான SSN கல்லூரியை தன்னுடைய தந்தையின் பெயரில் தொடங்கி நடத்தி வருகிறார் ஷிவ் நாடார். கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னையில் ஷிவ் நாடாரின் 2வது பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. இந்த பல்கலைக்கழகம் புதிய ஆராய்ச்சி, கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய வடிவ வெளிப்பாடுகளை உருவாக்கும் கல்வி நிலையமாக உள்ளது. சமூகத்தில் கல்வியின் மூலமே தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதில் பெரும் நம்பிக்கை கொண்ட ஷிவ் நாடார் தன்னை மக்கள் கல்வியாளராக நினைவு கூறப்படுவதையே பெருமையாக கருதுவதாக கூறினார். தனது வருமானத்தில் 10% நன்கொடையாக வழங்கப் போவதாக 2010ஆம் ஆண்டு அறிவித்த ஷிவ் நாடார் ஆண்டுதோறும் அதிக நன்கொடை வழங்கிய இந்திய தொழிலதிபர்கள் பட்டியலில் எப்போதும் முதன்மை நபராக இருந்து வருகிறார். 2016ஆம் ஆண்டு மத்திய அரசுக்கு 650 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கிய ஷிவ் நாடார் 2018ஆம் ஆண்டு 826 கோடியும் 2019இல் 795 கோடி ரூபாயும் நன்கொடையாக வழங்கினார். கடந்த நிதியாண்டில் மட்டும் 1263 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கி அதிக நன்கொடை வழங்கியவர் பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ளார். முதலிடத்தில் விப்ரோ நிறுவனர் அசிம் பிரேம்ஜி உள்ளார். ஷிவ் நாடாருக்கு அடுத்தபடியாகத்தான் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி இடம்பெற்றுள்ளார். அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கும் உறுதுணையாக இருந்து பல்வேறு முக்கிய செயல்பாடுகளிலும் ஈடுபட்டு வரும் ஷிவ் நாடாருக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மபூஷன் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 1976களில் சொந்தமாக கணினி நிறுவனத்தை தொடங்கிய ஷிவ் நாடார் ஒரிஜினல் மேக் இன் இந்தியா எனும் கொள்கையை 45 ஆண்டுகளுக்கு முன்பாகவே செயல்படுத்தியவர் என்கிற பெருமையுடன் வலம் வருகிறார். தனிநபரின் முயற்சி கூட்டு உழைப்பால் வெற்றி பெறும் என்பதற்கு உதாரணமாக திகழும் ஷிவ் நாடாரின் HCL நிறுவனத்தில் தற்போது 1,98,000 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். கொரோனா பெருந்தொற்றின் போது தனியார் நிறுவனங்களில் பணியாற்றிய ஊழியர்கள் மிகுந்த நெருக்கடிக்கு மத்தியிலேயே பணி செய்த போது தமது நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒவ்வொருவருக்கும் தலா 37 லட்சம் ரூபாய் மதிப்பில் மருத்துவ காப்பீடு வழங்கினார் ஷிவ் நாடார். இதேபோன்று சிறப்பாக பணியாற்றும் ஊழியர்களுக்கு பென்ஸ் கார் மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகை உள்ளிட்டவையும் உண்டு. HCL வருகையின் போது நாட்டிலிருந்து வெளியேறி IBM நிறுவனத்துடன் இணைந்து கணினி IP துறையில் பல்வேறு புதுமைகளை நிகழ்த்தியிருக்கிறார் ஷிவ் நாடார். 2019ஆம் ஆண்டு IBM நிறுவனத்தின் IP தொழில்நுட்பத்தை 1.8 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு HCL நிறுவனம் வாங்கி சாதனை படைத்தது. இந்நிலையில்தான் 2020ஆம் ஆண்டு HCL நிறுவனத்தின் நிர்வாக குழு தலைவர் பதவியிலிருந்து விலகி தன்னுடைய பதவியை மகள் ரோஷினி நாடார் மல்ஹோத்ராவுக்கு வழங்கினார். அதே சமயம் HCL நிறுவனத்தின் சீஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஆபீசர் பொறுப்பின் மூலம் நிர்வாக இயக்குநராக தொடர்ந்து வழிகாட்டி வருகிறார். HCL நிறுவனத்தின் நிர்வாக குழு தலைவராக தேர்வாகியுள்ள ரோஷினி நாடாரும் தனது தந்தை வழியில் பல வெற்றிகர திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். HCL டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் பிரிட்டன் கிளை சார்பாக சுவிஸ் நாட்டை மையமாக கொண்டு இயங்கி வரும் டிஜிட்டல் வங்கி மற்றும் வெல்த் மேனேஜ்மெண்ட் ஆலோசனை நிறுவனமான கான்ஃபினல் AGயை வாங்கியிருப்பது ரோஷினியின் வருகைக்கு பிறகு நிகழ்ந்த அதிமுக்கிய நிகழ்வாகும். இந்திய மதிப்பில் இது 4183 கோடி ரூபாயாகும். 1976ஆம் ஆண்டு ஒரு அடைமழை நாளின் போது சொந்தமாக கணினி நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்ற ஆவலுடன் தன் சிறகுகளை விரித்த ஷிவ் நாடார் கடந்த 45 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய திருப்தியுடன் இன்னும் உயரே பறந்து கொண்டிருக்கிறார்.